ஓம் சரவண பவா. அன்பு நெஞ்சங்களே, மறந்தும் கூட தைப்பூசத்தை தவற விடாதீங்க. என்று நாம் பேசப் போகும் நாள் சாதாரண நாள் இல்லை. முருகன் பக்தர்களின் வாழ்வில் மிக புனிதமான நாள் தைப்பூசம். தமிழ் மாதமான தை மாதத்தில் பூச நட்சத்திரம் உதிக்கும் அந்த திருநாள்தான் தைப்பூசம் எனப்படும். இந்த நாள் ஏன் இவ்வளவு முக்கியம் தெரியுமா? புராணங்களில் சொல்லப்படுவது படி அசுரர்களின் அட்டூழியத்தால் தேவர்கள் எல்லோரும் துன்பப்பட்டார்கள். அப்போது அவர்கள் பரமசிவனையும் பார்வதி தேவியையும் பிரார்த்தனை செய்தார்கள். அதனால்தான் நம் முருகன் பிறந்தார். அம்மா பார்வதி தேவியே தன் தெய்வீக சக்தியால் ஒரு வேல் உருவாக்கி அதை தன் குமாரனான முருகப் பெருமானுக்கு அருளினார். அந்த வேல் சாதாரண ஆயுதம் அல்ல, அது ஞானத்தின் சின்னம், தீமையை அழிக்கும் தெய்வீக சக்தி. அந்த வேலை ஏந்தி முருகன் சூரபத்மன் என்ற அசுரனை அழித்தார். அதனால்தான் தைப்பூசம் தீமையை அழித்து நன்மை பிறக்கும் நாள் என்று கருதப்படுகிறது. இந்த நாளில் விரதம் இருப்பதற்கான காரணம் என்ன? தைப்பூசம் அன்று உடலை மட்டும் அல்ல, மனசையும் சுத்தப்படுத்தணும் என்று சொல்கிறார்கள். அதனாலேயே முருக பக்தர்கள் 48 நாட்கள் விரதமிருந்து தைப்பூச விழாவை கொண்டாடுகின்றனர். அன்று பக்தர்கள் பால் அபிஷேகம் செய்கிறார்கள், காவடி எடுத்துச் செல்கிறார்கள், அடி நடந்து முருகன் கோவிலுக்கு செல்கிறார்கள். இது எல்லாம் ஒரு வேண்டுதல் மட்டும் அல்ல, என் அகந்தையை எடுத்துக்கோ, என் கஷ்டங்களை நீ எடுத்துக்கோ என்று முருகனிடம் சரணாகதி அடையும் வழி. காவடி எடுப்பதன் அர்த்தம் என்ன தெரியுமா? காவடி என்பது நாம் சுமக்கும் வாழ்க்கை சுமைகளின் அடையாளம். அதை முருகனிடம் சமர்ப்பிக்கும்போது, இனி என் சுமை உன்னுடையது முருகா என்று நம்பிக்கையோடு ஒப்படைக்கிறோம். அதனால்தான் தைப்பூசம் அன்று எடுத்த பிரார்த்தனை வீணாகாது என்று நம்பிக்கை. இந்த நாளில் வேல் வேல் முருகன் என்று சொல்லுவதற்கே ஒரு சக்தி இருக்கு. அந்த ஒலி நம்ம மனசுக்குள் இருக்கும் பயத்தையும் கஷ்ட நினைவுகளையும் கடன் சுமையையும் உடைக்கும் சக்தி உடையது. தைப்பூசம் என்பது விழா மட்டும் அல்ல, ஒரு ஆன்மீக புதுப்பிறப்பு நாள். இந்த நாளில் ஒரு நல்ல எண்ணம் வைத்துக்கோங்க, ஒரு கெட்ட பழக்கத்தை விடுங்க, ஒரு நல்ல செயலை ஆரம்பிங்க. முருகன் அருள் உங்க வாழ்க்கையை மெதுவா மாற்ற ஆரம்பிக்கும். இன்று முருகனை மனதார அழைக்கணும். முருகா, என் வாழ்க்கையிலுள்ள இருளை நீக்கி உன் வேலை போல ஞான ஒளியை கொடு என்று சொல்லுங்க. அவன் கண்டிப்பா கேட்பான். தைப்பூசம் நாள் உங்க வாழ்வில் துன்பம் முடிந்து திருப்புமுனை தொடங்கும் நாள் ஆகட்டும். ஓம் சரவண பவா. வேல் வேல் முருகா. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.